ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குருவினுடைய அருளாளர் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன, இந்த ஜனவரி மாதத்தில் அப்படி என்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம். சுப விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரு பகவானை நம்ம நிறைய விஷயங்களில் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் குருவை வந்து ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா கூடவே தான் இருக்கும். ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அல்லது மாறுதல்களோ தான் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை வந்து தடை பண்ணி கொடுக்குமே தவிர, ஆனால் மற்றபடி அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல லக்கியான ஒரு பர்சன் தான் தனுசு ராசிக்காரங்க. ஸோ 2026 புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடணும் இல்லையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு, மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க. அதே உங்களுடைய ராசியான தனுசுல பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இணைந்து வந்து செயல்படுறாங்க. அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையே வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து ராசியே பார்க்குறாரு. ஸோ குரு உங்களை பார்க்குறாரு அப்படிங்கும்போது எவ்வளவு நல்லது பாருங்கள். குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? குரு பகவான் உங்களை தாங்க பார்க்குறாரு. ஸோ எவ்வளவு தீமைகள் வந்தாலுமே கூட அது உங்களை நெருங்கவே நெருங்காது. அது வந்த இடம் தெரியாமல் விலகி போயிடும். நல்ல பண பரிவர்த்தனைகள்லாம் ஏற்படும். ஸோ பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காசு பணத்துக்கெலாம் ப்ராப்ளம் இருக்காது. தொழில்லையும் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்தது காரணம் பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தீங்க. அதனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. ஸோ இனி பார்த்திங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அவங்களுடைய அறிமுகம், அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களை இன்னுமே ஒரு படிக்கு வந்து உயர்த்தி செல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நல்ல நபர்கள், பிரபலமானவர்களுடைய அறிமுகம், அவங்க மூலமாக அவங்களுடைய துணையோடு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து போக முடியும். ஸோ அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு 2026 கிடைக்கும். அப்படி ஒரு வேளை தனுசு ராசிக்காரங்களுக்கு யாரும் வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரே ஒருத்தர் தான் அதிகாரத்துவம் பண்ணவர், எல்லாத்துக்குமே வந்து தலைவனாக இருக்கக்கூடியவர். அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து உயர்த்தி கொடுப்பார். ஸோ அதனால தான் சூரியனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தலைமை பண்போடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் எல்லோரும் வேலை செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்க யாருக்கு கீழேயும் வேலை செய்யணும், ஒருத்தங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்காது. அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி தான் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுப்பாரு. வெற்றிகள் மேலே வெற்றிகள்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி தான். தலைமை பண்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது எப்போதுமே நம்ம ஒரு மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களோட அதிகமாக நெருக்கம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவங்க நம்மளுடைய சூழ்நிலையில் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகளை மட்டும்தான் நம்ம செய்துட்டு வருவோம். ஆனால் இப்போது உங்களுக்கு நெருக்கம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். தலைமையோட அந்த யோகம் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை செய்து நீங்கள் அவங்களோட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்கிக்குவீங்க. இழந்த பதவிகளை திரும்ப வந்து எடுத்துடுவீங்க. அதுக்கான யோகம் இருக்குது.
2ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, நல்ல வருமானத்த கொடுப்பாரு. 3ல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றிகள கொடுப்பாரு. இது மாரி கிரக நிலைகள் எல்லாமே சரியான இடத்துல இருக்கிறதுனால, தனுசு ராசி நேயர்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. பழைய சொத்தெல்லாம் வித்துட்டு கூட நீங்க புதுசா வாங்குவீங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி, உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். இல்ல பழைய வீடு, பாரம்பரியமான வீடுலாம் இருக்குன்னா, அதெல்லாம் குடுத்துட்டு கூட நீங்க இப்ப இருக்கிற மாரி புதுசா நீங்க வந்து கட்டலாம், வாங்கலாம். புதுமையான சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் நெறைய இருக்கு. அதே மாரி ஒப்பந்தங்கள் எதுலயும் நீங்க கையெழுத்து போடுறீங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ரீதியாவோ, இல்ல வேற எந்த ஒரு சம்மந்தமாகவோ நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட்ட நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. ஏன்னா, சின்ன சின்ன தவறுகள் கூட உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள கொடுத்துறலாம். ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, கவனமா இருக்கணும். கையெழுத்து படிச்சு பார்த்துட்டு போடுங்க. அப்பப்போ உங்களுக்கு தாய் இருக்காங்கன்னா, அவங்களுடைய உடல்நிலையிலயும் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா, தனுசு ராசி உடையவங்களுடைய அம்மாவுக்கு தான் இப்போ வந்து கொஞ்சம் உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்படும், குறைபாடுகள். அதாவது நெஞ்சகம் சம்மந்தப்பட்ட நோய்கள், இருதய நோய்கள்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்து நெஞ்சு வலிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ, அவங்களையும் வந்து நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஸோ, சாப்பிட்ற விஷயத்துல கவனம் எடுங்க. அதிகமா ஆயில்ல பொரிச்ச உணவுகளை எல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. கொழுப்பு நிறைந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நீரால உங்களுக்கு தொற்றுகள் ஏற்படலாம். ஸோ, அதனால தண்ணி எப்போதுமே கொதிக்க வச்சு பயன்படுத்துறது, சுத்தமா இருக்கிறது, தண்ணியும் மாத்தி யூஸ் பண்றது. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா, பெருசா உங்கள பாதிப்புகள் எதுவும் பண்ணாது. ஆனா இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது கவனம் இருக்கணும். நம்ப உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு ஆரோக்கியத்த வந்து கொடுக்குது அப்படின்றதுனால, கட்டாயமா எல்லாருமே உணவு விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா, இந்த காலகட்டங்கள்ல நீங்க அடிக்கடி வெளி உணவுகள வந்து சாப்பிட்றத முழுமையா வந்து தவிர்த்துக்கோங்க. அதேபோல உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா, ராசியிலே இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நெனைச்ச பூர்வீக சொத்து கூட உங்க கைக்கு வந்து சேரும் இப்ப. ஏன்னா, அதுக்கு யோகம் இருக்கு. சகோதரர்களால உங்களுக்கு நெறைய நன்மைகள் ஏற்படும். உங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள செய்வாங்க. அலுவலகத்தில பார்த்தீங்கன்னா, அதிகார பதவி கிடைக்கும். ஸோ, அதிகார பதவி அப்படிங்கும் பொழுது, நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு மாறுவீங்க. உயர்ந்த ஒரு பதவிக்கு போவீங்க. நீங்க 4 பேர வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துக்கு மாறுவீங்க. ஸோ, உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியுடைய மாணவ, மாணவிகளா இருக்கலாம். இல்ல பெரியவங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, உயர்கல்வி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான சான்ஸ் இப்போ உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ, கண்டிப்பா நீங்க படிக்கலாம். ஏன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனா, அதுக்கான வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களும் கிடைக்காமலே போயிடும். ஆனா, இப்போ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா படிக்கலாம். 8க்குரியவன் 6ல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு விபரீத ராஜயோகத்த கொடுப்பாரு. எத்தனை தடை வந்தாலும் அதை எல்லாத்தையுமே முறியடிச்சு நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. ஸோ, தனுசு ராசிக்காரங்க கவலை மட்டும் படவே படாதீங்க. அதேபோல உங்களுடைய ராசிநாதனா இருக்கக்கூடிய குரு பகவான் 7ல இருக்கிறாரு. ஸோ, குரு 7ல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள தான் அதிகமா உருவாக்கி கொடுப்பாரு. நீங்க வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, படிப்பு சம்மந்தமாகவோ, இப்படி எதுக்காக வேணாலும் நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, தாராளமா போகலாம். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ, நல்ல ஒரு சம்பளத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். சுக்கிரனும் வேற உங்க ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, நல்ல வேலை தான் நிச்சயமா குடுப்பாங்க. நல்ல வேலை கிடைக்குது அப்படிங்கும்போது, அப்புறம் என்ன பணத்துக்கு பிரச்சனையே இருக்கவே இருக்காது. ஸோ, சொத்து சுகம் வாங்கலாம். உங்களுக்கு நெறைய பண சேர்க்கை இருக்கு. நீங்க என்ன வாங்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பா வந்து செய்ய முடியும். ஸோ, இது எல்லாமே அப்படியே எல்லாருக்கும் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஏன்னா, தசாபுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கேத்த மாரி ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும். ஆனா, முயற்சி அப்படிங்கிறது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முறையில தான் இருக்கு. நீங்க என்ன லெவலுக்கு போகணும் அப்படின்றத முயற்சி பண்றீங்களோ, அதுக்கான பலன தான் அடைவீங்க. ஏன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிராது. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அத வந்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சும்மாவே இருக்கிறவங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வராது இல்லையா? படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு, அந்த கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைவேறும். அதனால அதற்குரிய முயற்சிகள வந்து எடுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிய பொறுத்து உங்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கு. ஆனா, கண்டிப்பா இந்த டைம்ல உடல்நிலைய பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களும் உடல்ல பிரச்சனைகள் இருக்கும். 7க்குரிய புதன் 7ல இருக்கிறாரு. வெளிநாட்ல இருக்கக்கூடியவங்க தாய்நாடு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த ஊருக்கு போகணும், தாயகத்த பார்க்கணும், தாய் மக்கள பார்க்கணும், குடும்பத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, வெளிநாட்டுல இருந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஊருக்கு வரத்துக்கு. நீங்களும் வந்து உங்களுடைய சொந்த வீட்ட, ஊர எல்லாம் பார்த்துட்டு போலாம். ஸோ, என்ன நடந்தாலும் சரிங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை கன்ஃபார்மா இருக்கு. ஸோ, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, உடல்நலத்தில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. ஸோ, வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்கலாம் இனிமேட்டுக்கு அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. நல்ல வேலை இருக்கு. நல்ல பதவி கிடைக்கும்.
இந்த காலகட்டங்கள்ல பதவி மாற்றமும் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கும், இழந்த சொத்துக்களையும் நீங்க மீட்டெடுக்கலாம், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், உயர்ந்த ஒரு இடத்துக்கு போவீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துரும். எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. வியாபாரம்லாம் கண்டிப்பா செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ தொழில் செய்றவங்க பயப்படாம வந்து தொழில் செய்யுங்க. சூரியன் ராசியில அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமா நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரத்துவத்தையும் கொடுப்பாரு. நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியா கிடைக்கும். தொடர்ந்து இந்த காலகட்டங்கள்ல நீங்க துர்க்கை அம்மன வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். அதேபோல நீங்க மனசுல நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னா, ஆஞ்சநேய பெருமானுக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. எல்லா காரியங்களும் வெற்றியோட போய் முடிவடையும். இந்த எளிமையான 2 பரிகாரத்த மட்டும் மறக்காம வந்து செய்யுங்க. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த பதிவுல தனுசு ராசி நேயர்களாகிய நீங்க நெறைய தகவல்கள பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கட்டாயமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.